ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புருஷ சக்கரத்தின் முதல் வீடு, செவ்வாய் பகவானுடைய மூல திருவின ஆட்சி வீடு. இந்த வீடியோ பதிவில் மேசராசிக்கு ஒரு முக்கியமான வீடியோவை பற்றி பேச போகிறோம். முக்கியமான தகவல், மேசராசிக்கு செட்டில்மெண்ட் ஆகணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், நல்ல நிலைமையில் இருக்கணும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ராகு திசை நல்ல நிலைமையில் இருக்கணும். உங்களுக்கு ராகு திசை மத்தியம வயதில் வரும். அசுபதி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே ராகு திசை ஒரு மத்தியம காலத்தில் வரும். சரியா நேர்களே, ராகு திசை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல நிலைப்பாட்டில் இருக்க முடியும். சரியா, ராகு திசை நல்லா இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பீங்க. ராகு திசையை சொதப்பிரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்படணும், இழந்ததை மீட்கணும். சரியா, இழப்பு ரொம்ப இருக்கும். ராகு மேசராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாரு, அந்த 18 வருஷ தசாபுத்தியில் எப்படி பலன்கள் இருக்கும், சாதக பாதங்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ, நீங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த வீடியோ வச்சுக்கலாம். அதுபோக ராகு திசை நடக்கும்போது தான் ராகு பலன் கொடுப்பாருன்னு இல்லை, மற்ற திசையிலையும் கொடுப்பார். ராகு திசை முடிஞ்சு வருகிற குரு திசை, சனி திசையிலையும் அவர் குருவுக்கும் சனிக்கும் கேந்திரத்தில் இருந்தாலும் தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பார். ராகு போல கெடுப்பாரும் இல்லை, ராகு போல கொடுப்பாரும் இல்லை. ஒரு மனிதனுக்கு பெரிய பணக்கார யோகத்தை கொடுக்குறது ராகு தான். ஸ்பெசிகுலேஷன், சூதாட்டம், போட்டி பந்தயம், லாட்ரி, இப்படி எதிர்பாராத பணத்தை கொடுப்பாரு. திரைப்பட நடிகர்கள்லாம் பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக மாஸ் காட்டுறதுக்கு காரணமே ராகு பகவானுடைய தசையில் தான். நிறைய நடிகர்கள் உதாரணம் சொல்லலாம், பட் அது நமக்கு தேவையில்லை. இருப்பினும் ராகு நல்ல ஒரு உச்சத்தை கொடுப்பார், குடிசையை கோபுரமாக்குவார். சரியா, அதே நேரத்தில் கோபுரத்தை குட்டிச்சோறு ஆக்கிடுவார். 2 நிலையிலையும் இருப்பார். அவர் நல்ல நிலைமையில் சுய வலுவோடு சுபத்துவமாக இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். பொதுவாக ராகு உங்கள் ராசி கட்டத்தில் ஜனன ஜாதகத்தில் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல இருந்தார்னா ராகு திசை நல்லாயிருக்கும். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல இருந்தார்னா ஜாதகனை கெடுக்க மாட்டார், மற்ற விஷயத்தில் கெடுத்து ஜாதகனை வாழ வைப்பார். பொதுவாக ராகு திசையில் உயிர் காரகத்துவத்தை கெடுப்பார். உயிர் காரகத்துவம்னா என்ன? உடன் பிறந்தவர்கள், தாய் தந்தை, கணவன் மனைவி உறவு, உயிருள்ள உறவு முறையில் சில வித்தியாசத்தை கொடுப்பாரு, சில பிரச்சனையை கொடுப்பாரு, அவங்கள நம்மக்கிட்டேருந்து பிரிப்பார். ஜடகாரகத்தை கெடுக்க மாட்டார். ஜடகாரகத்துவம்னா என்ன? வண்டி, வாகனம், வீடு, மனை, காசு, பணம், இதுதான் ஜடகாரகத்துவம். ஸோ ராகு எப்போயுமே தன்னுடைய தசாபுத்தியில் அந்த 18 வருஷ காலத்தில் அந்த உயிர் காரகத்துவம் தான் கெடுப்பார். இந்த வீடியோவில் நான் ராகுவை பற்றி நிறைய தகவல்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹைப் பண்ணுங்கள். இப்போ ராகுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீடு மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். அதுபோக அவர் பார்த்த கிரகங்கள், அவர் எந்த கிரகங்கள் பார்க்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். அதுபோக அவரோட சேர்ந்த கிரகங்கள், அதையும் தான் கூட இருக்க சேர்ந்த கிரகங்களுக்கு எடுத்து ஒரு பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் தனக்கு சாரம் கொடுத்த கிரகம், ஸோ 5 விதமான நிலைப்பாடு அவர் செய்வார். பொதுவாக ராகுக்கு உச்ச வீடு விருச்சிகம், நீச வீடு ரிஷபம்னு சொல்கிறாங்க. அவர் அந்தந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பலன்களை கொடுப்பார். பொதுவாக ராகு லக்கண ரீதியாக லக்கண சுபர்கள் வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் மேசராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்கணத்துக்கு சுபர்கள் வீடு அப்படி பார்த்தோம்னா விருச்சிகம், தனுசு, மீனம், மேசம் இப்படி வரும். இந்த வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த லக்கண சுபர்களுடைய சகவாசத்தை அவர் பெறணும். நீங்கள் மேசராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு சுபர்கள்னு இருப்பாங்க. இப்போ ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா ரிஷப லக்கணத்துக்கு சுபர்கள் யாருன்னா புதன், சனி பகவான். ஸோ புதனுடைய வீட்லேயும் மிதுனம், கன்னி இல்லைன்னா மகர கும்பத்தில் இருந்தார்னா அந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, சுக்கிரன், புதன், சனி பகவான் இவங்க தான் லக்கண சுபராக வருவாங்க. ஸோ மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம், மகர கும்பம் இங்கே இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இது உதாரணத்துக்கு நான் சொன்னேன். நான் இதே மாதிரி நீங்கள் மேசராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு லக்கணாபதி 5, 9 கூடிய ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லைனா அவங்க சம்மந்தப்பட்டாலும் சரி, ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ லக்கண சுபர்கள் வீட்டில், லக்கண கோணாதிபதிகள் வீட்டில் ராகு சம்மந்தப்பட்டார்னா சம்மந்தப்பட்ட ஜாதகனுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணங்கிறது வேறு, ராசிங்கிறது வேறு. ராசி மேசராசியாக இருந்தாலுமே ராகு பகவான் லக்கண ரீதியாக தான் பலன்களை கொடுப்பாரு. அதுபோக ராகுக்கு பார்வை இருக்குது, பின்னோக்கி பார்ப்பார். பின்னோக்கி தான் இருக்கிற இடத்துலேருந்து பின்னோக்கி 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார், 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். ராகுக்கு 7ஆம் இடத்துல எப்போயுமே கேது இருப்பார். ராகுவுடைய மறுமுனை தான் கேது. ராகு கேது பிடியில் சில கிரகங்கள் வந்துடும். சரியா, ராகு எப்போயுமே ஆண்டி கிழக்கு விஷயத்தில் தான் பயிற்சி ஆவார். இப்போ ராகு பயிற்சி பார்த்தீங்கன்னா இப்போ கும்பத்தில் இருக்காருன்னா அடுத்து மகரத்துக்கு வருவார், மகரத்துலேருந்து தனுசுக்கு வருவார். ஸோ இப்படி ஆண்டி கிழக்கு வயசில் தான் பயிற்சி ஆவார். அப்படி பார்க்கும்போது சிலர் ஜாதகத்தில் ராகு கேது பிடியில் அனைத்து கிரகங்களும் இருக்கும், லக்கணம், ராசி அடங்கிடும். இதை காலசர்ப்ப தோஷம் அப்படிமோ. இந்த காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கிறவங்களுக்கு 33 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கும். சரி, இவங்க டோட்டலாகவே ராகு கேது பிடியில் தான் இருப்பாங்க.
பொதுவாக ராகுக்கு உண்டான தெய்வம் அதிதேவதை காளியம்மன், துர்க்கையம்மன், ஆக்ரோஷமான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். ராகு வேளையில் பூஜை பண்ணணும். வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இந்த ராகு வேளையில் இந்த வழிபாடு பண்ணணும். இது பொதுவான வழிபாடு. அதுபோக ஒவ்வொரு புத்திக்கும் வழிபாடு வேறுபடும். அதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். வீடியோ லென்த்து கொஞ்சம் கூட இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். அதுபோக ராகு திசை நடக்கிறவங்க எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரி, அந்த ராகு திசை பற்றிய சந்தேகத்தை கேளுங்க. என்ன லக்கணம், என்ன தசா புத்தி நடக்கு, அது பரிகார வழிபாடு, உங்கள் பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன். பொதுவாக ராகு ராசி கட்டத்தில் எந்தெந்த வீட்டில் இருந்தாருன்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாரு, அதை பொதுவாக ஒரு 2 வரி பார்ப்போம். இப்போ மேசத்தில் இருக்கிறாரு, உங்கள் ராசியிலே இருக்கிறாருன்னா யோகத்தை கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். தலை சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும். ஆள் செல்ஃபிஷாக இருப்பீங்க. புத்திர பாக்கியம் குறைவாக இருக்கும். இதெல்லாம் எப்போ அதிகம் கொடுப்பாருன்னா தன்னுடைய தசையில் தான் கொடுப்பாரு. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய பலன்களை தன்னுடைய தசை 18 வருஷத்தில் கொடுப்பாரு. ரிஷபத்தில் இருக்கிறாரு, தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும். ராகு திசை நடக்கும்போது கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்துடும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாமான்னு இருப்பாங்க. நேர் வழியில் போக மாட்டாங்க, ஷார்ட்கட்டில் போவாங்க. ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், கையில் காசு பணத்தோடு இருப்பாங்க. மிதுனத்தில் இருக்கிறாரு, தேக ஆரோக்கிய நல்லா இருக்கும், நீண்ட ஆயுளை கொடுப்பாரு. மிதுனத்தில் இருக்கிற ராகு, அந்த ராகு திசை நடக்கும்போது 18 வருஷம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. இறை வழிபாடு இருக்கும். பற்றற்று இருப்பாங்க. சரியா, வீட்டு மேலே இருந்தாலும் பற்றற்று இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு யோகியாக இருப்பாங்க. நல்ல கேரக்டர் வைஸ் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வேற்றவங்களாக இருப்பாங்க. சமய குரு, ஒரு ஞான வழிகாட்டியாக இருப்பாங்க. அனைவருக்கும் நல்ல ஒரு உபதேசத்தை சொல்லுவாங்க. இப்போ கோயிலில் சில சாமியாரெலாம் இருக்கிறாங்களா, குருமார்கள், ஃபாதர்ஸ், இப்படி நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா மிதுனத்தில் ராகு இருக்கும். அவங்களுக்கு அந்த நேரம் ராகு திசை நடக்கும். பிறருக்காக வாழ்வாங்க. கடகத்தில் ராகு இருக்கிறாரு. கடகம் அவருக்கு ஏற்ற இடம் தான். இருந்தாலும் அமைதியற்ற நிலை இருக்கும். பொருளாதார ரீதியில் அந்தளவு ஏற்றம் இருக்காது. ஆனால் ஜாதகனை கெடுக்க மாட்டார். ஒரு கெட்டிக்காரத்தனத்தை கொடுத்து தன் சொந்த கையால் முன்னேற வைப்பார். சிம்மத்தில் ராகு இருக்கிறாரு. சிம்மத்தில் ராகு இருந்தால் கெட்டிக்காரத்தனம் இருக்கும். அரசாங்க வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். நல்லா பேசி பிழைப்பாங்க. சரியான நேரில் நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. நல்ல கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பாங்க. கலை உணர்வு இருக்கும். டேபிள் ஒர்க் நல்லா பார்ப்பாங்க. கதை, கவிதை, கட்டுரை எழுதி நல்லபடியாக இருக்கும். சிம்மத்தில் ராகு இருக்கிறவங்க திரைப்படத்துறையில் படைப்பாற்றலில் இருப்பாங்க. சரியா, திரைப்படத்துறை, கதை எழுதுறது, கிரியேட்டிவ் மைண்டில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. கன்னியில் ராகு இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். கன்னியா ராகு இருக்குது, கொடுத்து வைக்கணும். சரியா, புகழ்பெற்ற மனிதனாக இருப்பாங்க. அந்த ராகு திசை நடக்கும்போது நல்ல ஒரு பாப்புலாரிட்டியை கொடுப்பாரு, பப்ளிசிட்டியை கொடுப்பாரு, உலகாரியை வைப்பார். சரியா, நல்ல ஒரு வல்லமையை கொடுப்பாரு, காசு பணத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. கன்னியில் இருக்கிற ராகு அந்த தசாபுத்தி நடக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து துலாமில் இருக்கிறாருன்னா உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. சரியா, தேக ஆரோக்கியத்தை பிரச்சனை இருக்கும். இருப்பினும் இவங்களுக்கு சொத்துப்பத்து நல்லா கிடைக்கும். பூர்வபுணி சொத்துப்பத்து கிடைக்கும். அந்தஸ்து இருக்கும், பெருமை இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். விருச்சிகத்தில் ராகு உச்சம் அடைவார். நல்லா இருக்காது. கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும். ஏதோ ஒரு சகவாசம் இருக்கும். ராகு திசையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏதோ மர்ம உறுப்பில் நோய் வரும். சரியா, ஏதோ ஒரு வெளியே சொல்ல முடியாத கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பால்வினை நோய் வரும். வாழ்க்கையே ஒரு பெரிய சோதனையாக இருக்கும். நோயுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். விருச்சிக ராகு அந்தளவுக்கு ஜாதகனை காப்பாற்ற மாட்டார். போட்டி பரட்டி எடுத்துருவார். தனுசு கோதண்ட ராகு நல்ல அமைப்பு தான். சரியா, தனுசில் ராகு இருக்கிறவங்களும் நல்ல வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கையில் செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும். ஒரு 40-45 வயசுக்கு மேலே பெரிய லெவலுக்கு போவாங்க. பேரு புகழ் அந்தஸ்தோடு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. மகரத்தில் ராகு இருக்கலாம். மகரம் ராகுக்கு முக்கியமான இடம். மகர ராகு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு செல்வத்தை கொடுப்பாரு, ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பாரு, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இவங்க நல்ல தொழில் அதிபராக இருக்கலாம், தொழில் பண்ணலாம், தொழில் முதலீட்டாளராக இருக்கலாம். நல்ல மனைவி, பிள்ளைகள் நல்லபடியாக இருக்கும். கும்பத்தில் ராகு இருக்கிறாரு. நல்லா பேசுவாங்க, பழக்க வழக்கத்துக்கு நல்லா இருப்பாங்க, எல்லாத்துக்கும் உதவி செய்வாங்க. ஆனால் குடும்பம் தாமதமாக அமையும். லேட் மேரேஜ் ஆகும். குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறதுக்கு நாளாகும். மீனத்தில் ராகு இருக்கிறார். பரவாயில்ல, கட்டிக்காரத்தனம் இருக்கும். தன்னுடைய சுய புத்தியால் முன்னுக்கு வருவாங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. இறை வழிபாடு இருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரும் மகளை வைப்பாங்க. கலைத்துறை நல்லா வரும். திரைப்படம், சின்னத்திரை, ஆடல், பாடல், இயல், இசை, நாடகம் இதில் நல்லபடியாக இருப்பாங்க. நல்ல பீஸ்ஃபுல்லாக வாழ்வாங்க. ஸோ மீனத்தில் ராகு இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். ஸோ ராகு இந்தந்த ராசியில் இருந்தாருன்னா அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய தசை 18 வருஷத்தில் பலனை கொடுப்பாரு. அதுபோக நல்ல இடத்துலையும் இருக்கணும் அவர். சரியா, பாவகிரகங்களோட சேரக்கூடாது. ராகு பொதுவாக தனிச்சு இருந்தாருன்னா நல்ல பலன். தனிச்சு இருக்கணும். அப்போ தான் அவர் இயல்போடு இருப்பார். எந்த ஒரு மனிதனும் தனிமையில் இருக்கும்போது தான் அவருடைய இயல்பு தெரியும். கூட்டத்தில் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷன் 4 பேரோடு சேர்ந்து இருந்தானா 4 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் தன்னை மாற்றிக்கிடுவான். ஷேரிங் இருக்கும் அந்நேரம். ராகு தனியாக இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக ராகு குரு பார்வைக்கு வரணும். குரு பார்வைக்கு விசேஷ பார்வைக்கு வரணும். குரு சுக்கிரன் புதனுடைய விசேஷ பார்வைக்கு வரணும். குருவுக்கு மட்டும்தான் விசேஷ பார்வை உண்டு. 5, 9 குரு கூட சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், குருவை கெடுத்துருவார். ராகு திசை நல்லாயிருக்கும். ஆனால் ராகு திசைக்கு பின்னாடி வருகிற குரு திசை கெட்டு போயிடும். அது போய் சுக்கிரன்
பார்வையிலும் புதன் பார்வையில் இருந்தாலுமே இன்னொரு எண்ணில் சுக்கிரன் புதனும் கேது கூட சேர்ந்துருவாங்க, சர்ப்ப கிரகங்கள் கூட சேர்ந்துருவாங்க. ஸோ அந்த கிரகங்கள் கெடுத்து ராகு பலனை கொடுப்பார். அதாவது அவர் எந்த கிரகத்தோடைய பார்வை வாங்குறாரோ அந்த கிரகத்தை கெடுத்துருவார். அந்த சுப கிரகத்தை கெடுத்து இவர் நல்லபடியாக அந்த பலனை கொடுப்பார். அந்த கிரகத்துடைய தாக்கம் குறைஞ்சி போயிடும். இப்போ நீங்கள் மேச லக்கணம் மேச ராசின்னு வச்சுக்கிடுவோம். சுக்கிரன் பார்வையில் ராகு இருக்கிறாரு, சரியா? சுக்கிரன் பார்வையில் ராகு இருக்கிறாரு, இல்லைன்னா சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு, சுக்கிரனை கெடுத்துருவார், சரியா? இப்போ நீங்கள் மேச ராசி மேச லக்கணம் 2ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகு இருக்கிறாங்க, ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருப்பார், சரியா? இதுதான் அமைப்பு, இப்படி தான் வரும். இதில் 2ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் ஆட்சி பெற்றுவார் ரிஷபத்தில். ராகு கூட சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ராகு வந்து சுக்கிரனை கெடுப்பார். குடும்பத்தில் கணவன் மணி ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா சுக்கிரன் வந்து மேசராசி மேச லக்கணத்துக்கு 2 கூடியவன், தன குடும்ப கலஸ்தர சனாபதி. குடும்பம் இருக்கும், ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், சரியா? ஆனால் குடும்பத்தை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா 2 ஆட்சி பெற்றிருக்கிறார்ல, குடும்பத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் சல்லபுரன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதோட தாக்கம் எப்போ இருக்கும்னா அந்த ராகு திசையில் அதிகமாக இருக்கும். அதுபோக சம்மந்தப்பட்ட ஜாதகர் வந்து இந்த ராகு திசையில் ரொம்ப தீவிரமாக இருப்பார். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஈகராக இருப்பார். ஆண்களாக இருந்தார்னா ரொம்ப ஈகராக இருப்பார், சரியா? வெறித்தனமாக இருப்பார். இப்படி தான் ராகு பலன்களை கொடுப்பார். தன்னோட சேர்ந்த கிரகத்தை கெடுத்துருவார். அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை கெடுத்து ஆதிபத்தியத்தை கெடுத்து தான் பலன்கள் கொடுப்பார். அதனால் ராகு எப்படி சுபத்துவம் ஆனும்னா அவர் குருவுடைய விசேஷ பார்வைக்கு வரணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்கிறேன். நீங்கள் மேச ராசி கடக லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, நல்ல அமைப்பு தான். மேச ராசி கடக லக்கணம். குரு எங்கே சார் இருக்கிறாரு? கன்னியில் இருக்கிறாரு, பரவாயில்ல. லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆமாம், இன்னொரு ஒரு முக்கியமான தகவலை சொல்லணும். ராகு வந்து ராசி லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11 இந்த இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 3, 6, 9, 10, 11 இதில் 9ஆம் இடத்துல இருந்தார்னா தகப்பனை கெடுத்துட்டு ஜாதகனை காப்பாற்றிடுவார். மற்ற இடத்துல இருந்தார்னா பிரச்சனை இல்லை. 3ஆம் இடத்துல இருந்தார்னா இளைய சகோதரனை கெடுப்பார். 11ஆம் இடத்துல இருந்தார்னா மூத்த சகோதரனை கெடுப்பார். ஆனால் ஜாதகனை காப்பாற்றிடுவார். 3, 6, 10, 11 இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொன்னேன் பார்த்தீங்களா? மேசராசி கடக லக்கணம், கன்னியில் இருக்கிறாரு, லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம், அருமையான அமைப்பு. இப்போ வந்து இந்த கண்ணியில் இருக்கிற ராக இவர் பார்க்கணும். யார் பார்க்கணும்? குரு பார்க்கணும். குரு எங்கேருந்து சார் பார்க்கணும் அப்படின்னா, குரு வந்து ரிஷபத்திலிருந்து பார்க்கணும். ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வை பார்த்தார் வச்சுக்கோங்களேன், ராகு திசை சூப்பராக இருக்கும். இவ்வளோதாங்க, இவ்வளோதான் ஜோதிடம், சரியா? மேசராசி கடக லக்கணம், லக்கணத்துக்கு குரு எங்கே இருப்பார்? லக்கணத்துக்கு குரு வந்து கடக லக்கணத்துக்கு வந்து 10ஆம் இடத்துல இருப்பார், 11ஆம் இடத்துல இருப்பார். நல்ல அமைப்பு தான். 11ஆம் இடத்துல குரு இருந்து லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்க ராகா பார்ப்பார், சரியா? ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். அருமையாக இருக்கும். இவங்களுக்கு ராகு திசையும் நல்லாயிருக்கும், குரு திசையும் நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க, இவ்வளோதான் ஜோதிடம். முடிச்சிடலாம். மேசராசிக்கு பலனை முடிச்சிடலாம். இவ்வளோதான். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். உதாரண ஜாதகம் சொல்கிறேன். மேசராசி கடக லக்கணம், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு. அவர் வந்து குரு பார்க்குறாரு. எங்கேருந்து பார்க்குறாரு? ரிஷபத்திலேருந்து பார்க்குறாரு. அப்போ ராசிக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கலாம். லக்கணத்துக்கு 11ஆம் இடம், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துலையும் குரு இருக்கலாம். நல்ல நிலைமையில் குரு இருப்பார். ரிஷபத்தில் பகமைப்பட்டாலுமே சுக்கிரன் வீட்டில் இருப்பார், சரியா? அவர் வந்து கடக லக்கணத்துக்கும் மேச ராசிக்கு வேண்டியவர் தான் சுக்கிரன். கடக லக்கணத்துக்கு 4, 11 கூடியவன், மேசராசிக்கு 2, 7 கூடியவன், நல்ல ஆதிபத்தியத்துக்கு கூடியவர் தான். ஸோ சுக்கிரன் வீட்டில் இந்த இடத்துல குரு இருக்கலாம் ரிஷபத்தில். அந்த குரு வந்து 5ஆம் வரையில் ராக பார்த்தார்னா ராகு திசை 18 வருஷமும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வருகிற குரு திசை 16 வருஷமும் நல்லாயிருக்கும். 34 வருஷம் இவங்க நல்லா இருப்பாங்க. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு மனிதனுக்கு 34 வருஷங்கிறது 50%. ஒரு மனிதன் வந்து 70 வயசு வரைக்கும் வாழ்கிறான், 80 வயசு வரைக்கும் வாழ்கிறான்னா அது 34 வருஷங்கிறது கிட்டத்தட்ட நியர் அபவுட் 50% நல்லா இருக்கும். இப்படி யாரோ ஒருத்தருக்கு இருக்கும், அவங்க நல்லா இருப்பாங்க, சரியா? இந்த அமைப்பில் இருக்கும், சரியா? இதை நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன், ஒரு உதாரண ஜாதக அமைப்பு சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி ஜாதகத்தை பெற்றவர்கள் நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு ராகு வந்து கோடிக்கணக்கில் கொட்டி கொடுப்பார். அதை தான் சொல்லுவாங்க, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை. இந்த அமைப்பு தான். ராகு சரியில்லை, முடிஞ்சு போச்சு, சரியா? இப்போ இன்னொரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து மேசராசி எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? மேசராசி வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. கடகத்தில் ராகு இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடம், லக்கணத்துக்கு 12ஆம் இடம். சுத்தமாக முடிஞ்சு போச்சு, நல்லா இருக்காது. அது அங்கே வந்து கடக லக்கணத்தில் இவர் இருக்கிறார், செவ்வாய் இருக்கார் வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. நீச செவ்வாய் கூட சேர்ந்து மொத்தமாக கெடுத்துருவார். மேச ராசிக்கு ராசியாதிபதியும் கெடுத்துருவார், சிம்ம லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியும் கெடுத்துருவார். தாய் தேப்ப ஆதரவு இருக்காது, சுகதுக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காது, கெட்டு போயிடுவாங்க, சரியா? தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, ரொம்ப மோசமாக போயிடும். மேசராசி சிம்ம லக்கணம், 12ஆம் இடம் கடகத்தில் இருக்கிறாரு, செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறாரு. நீச செவ்வாய் கூட சேர்ந்து இருந்தார்னா அந்த 18 வருஷம் ஜாதகனை இடம் தெரியாமல் வைக்கிறவார், உரு தெரியாமல் வைக்கிறவார், கெடுத்துருவார்.
இதைத்தான் ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை. ஓகே நேயர்களே, உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு 2 அமைப்பு சொல்லியிருக்கேன், 2-3 அமைப்பு சொல்லியிருக்கிறேன். இனிமேல் ராகு வந்து எந்தெந்த இடத்துல இருந்தார்னா என்னென்ன வேலைகளை செய்வார் அதை பார்ப்போம். அவர் லக்கணத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன். லக்கணத்தில் ராகு இருக்கக்கூடாது. பொதுவாக லக்கணத்தில் இருந்தாலும் ஜாதகத்தை கெடுப்பார். சரியா? 11ஆம் இடம், 8ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்ப்பார். மூத்த சகோதர வழியில் நல்லா இருக்காது, கணவன் மனை உறவு நல்லா இருக்காது, திருமண அமைப்பு நல்லா இருக்காது, தூரதேசத்தில் இருக்க முடியாது இவங்களால். சரியா? உள்ளூருக்குள்ளேயே காலத்தை ஓட்டிகிட்டு தான் இருக்கணும். வம்பு வழக்கு பிரச்சனையில் சிக்கிடுவாங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படாது, தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஸோ லக்கணத்தில் ராகு இருக்குது, அந்தளவு நல்லா இருக்காது. ஆனால் ஆள் நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா ஒரு அட்ராக்ஷனாக இருப்பாங்க. ஆனால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, அந்தளவு நல்ல இல்லை. ஆரம்ப கல்வி நல்லா இருக்காது, வாயை திறந்தா பேசுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, பேச்சில் நிலைப்பாடு இருக்காது. சரி, பழக்க வழக்கம் நல்லா இருக்காது, பணப்பழக்கம் தட்டுப்பாடு இருக்கும். 12, 9, 8ஆம் இடத்தை பார்ப்பார். விரயம் இருக்கும், அயனசேன போகம் நல்லா இருக்காது, தாம்பத்திய உறவு நல்லா இருக்காது, தாப்பனை கெடுத்துருவார், பேர் போல் அந்தஸ்து இருக்காது, ஊருக்குள்ளே இவங்களை பற்றி ஒரு நல்ல விதமாக பேச மாட்டாங்க. சரியா? 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலே அது சிறப்பாக இருக்காது. ஆனால் குரு சுக்கிர தொடர்பு பெற்று சுபத்துவம் இருந்தார்னா நல்லா மாறும். சரியா? இது தனிச்சு இருந்தார்னா இந்த பலன்களை கொடுப்பாரு. அதுபோக 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். 3ஆம் இடத்துல ராகு இருக்குது, தைரிய வீரிய காரியத்தை கொடுப்பாரு, தொட்ட காரியத்தை தொடங்க வைப்பார், ஒரு ஜாதகனை நல்ல நிலைக்கு போக வைப்பார். ஆள் கபடியாக இருப்பாங்க, அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டாங்க, நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு வந்து வாரிசு இல்லாமல் போயிடும். ஏன்னா 3ஆம் இடங்குது தெய்வீக ஸ்தானம். அந்த இடத்துல ராகு இருந்தார்னா ஆண் பெண் இருபாலருக்கும் அந்தரங்க விஷயத்தில் சில பிரச்சனையை கொடுத்துருவார். அதுக்கு மேலே அதை பற்றி சொல்ல வேண்டாம். அவர் 3ஆம் இடத்துல இருந்தார்னா தொழிலை கெடுப்பார், தொழிலில் பேர் போல கெடுப்பார், தாப்பனை கெடுப்பார். ஆனால் ஜாதகனை வாழ வச்சுருவார். ஜாதகன் ஒரு நிலையில் இருக்க மாட்டான். ஏன்னா லக்கணத்தையும் பார்ப்பார், மைண்டு ஒரு லெவலில் இருக்காது. சரியா? ஆசிலேஷன் மைண்ட்லேயே இருப்பான். 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருந்தார்னா தாயாரை கெடுப்பார். சில பேருக்கு வண்டி கூட ஓட்ட தெரியாது, சைக்கிள் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. சைக்கிள் வண்டி கூட ஓட்ட தெரியாது. ஏன்னா 4ஆம் இடம் வாகனஸ்தானம், வித்தை ஸ்தானம். மேற்பருப்பு அந்த அளவுக்கு இருக்காது, மேற்பருப்பு இருக்காது, வித்தைகள் இருக்காது, தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், தாயாரை கெடுத்துருவார், தாய் வழி உறவை கெடுத்துருவார், குடும்பத்தில் காசு பணம் இருக்காது, பெரிய லெவலில் தொழில் பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியாது. 5ஆம் இடத்துல இருந்தாலும் புத்திர பாக்கியத்தை கெடுப்பார். புத்திர பாக்கியத்தை கெடுக்கிறாரு என்ன அர்த்தம்? தாமத திருமணமாகும், அதிர்ஷ்டம் இருக்காது, குலதெய்வத்தோட அருள் இருக்காது, தொட்டக்காரியம் தொடங்காது, தைரிய வீரமாக இருக்க மாட்டாங்க. சரியா? ஆள் சோர்ந்து போயிடுவாங்க. சரியா? பெருசாக லாபம் இருக்காது. சரியா? எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ய மாட்டானுங்க. இவங்களை நம்பி எந்த காரியத்தையும் கொடுக்க முடியாது, அதில் அவுட்புட்டும் இருக்காது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், ஒரு உபசன ஸ்தானத்தில் ராகு இருக்கலாம், கடன் நோய் எதிரி இருக்காது, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா பண்ணுவாங்க. சரியா? ஆயில் விருத்தி, அனைத்து விதமான சௌரியங்களும் கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இருப்பினும் தாயை கெடுப்பார், தாய் வழி உறவை கெடுப்பார், குடும்பத்தில் இருக்க மாட்டாங்க, குடும்பத்துக்கு ஆகாதவனாக இருப்பாங்க, அயன சயன போகம் நல்லா இருக்காது, விரயம் இருக்கும். ஒரு பக்கம் வரவு சம்பாத்தியம் இருந்தாலுமே கண்ணா பண்ணான்னு செலவு பண்ணுவாங்க, ஓட்ட கையாக இருப்பானுங்க. அடுத்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, கலஸ்தரத்தை கெடுப்பார், திருமண அமைப்பை கெடுப்பார், இன்டகிரேஷன் நல்லா இருக்காது, ஊர் வம்பு எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க, கூட்டணியில் நல்லா இருக்க மாட்டானுங்க, 4 பேர் கூட சேர்ந்து ஒரு காரியத்தை நல்லபடியாக பண்ண மாட்டாங்க, புத்திர சந்தானம் நல்லா இருக்காது, பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், ஆண் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா தகப்பனுக்கு அடங்கி போகாது, பெண் பிள்ளைகள் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்காது, குடும்பம் வந்து ஒரு நேராக ஈவனாக இருக்காது. ஸோ 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை, ஜாதகனை வாட்டி வதக்கி எடுத்துரும். இதெல்லாம் எப்போ செய்யும்? அந்த தசாபுத்தியில் தான் செய்யும். அமைப்பு ரீதியாக இருந்தாலுமே அதனுடைய தாக்கம் எப்போ இருக்கும்னா அந்த 18 வருஷத்தில் இருக்கும். சரியா? ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ, எந்த வீட்டை பார்க்குறாரோ, அந்த விஷயத்தை எப்போ கெடுப்பாருன்னா அந்த 18 வருஷத்தில் தான் கெடுப்பார். அந்த 18 வருஷத்தில் தான் அதனுடைய பலன்கள் தெரியும். சரியா? கொஞ்சம் வயசுலலாம் தெரியாது, கொஞ்சம் வயசில் அவர் சமைக்க தெரியும். 4ஆம் இடத்துல இருந்தார்னா தாயை கெடுத்துருவார் கொஞ்சம் வயசுலேயே. ஆனால் அந்த தசை வரும்போது 4ஆம் இடம் ஆதிபத்தியத்தை கெடுப்பார், குடும்பத்தில் இருக்க முடியாது, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் அல்லவா, சுகத்தை கெடுத்துருவார், நோய் நொடியை கொடுத்துருவார். ஸோ இப்படி பலன்கள் நிறைய மாறி மாறி கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல இருக்கிறது ஆகாது, மாங்கல்ய ஸ்தானத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். சரியா? உத்தியோகம் ஒழுங்காக பார்க்க மாட்டானுங்க, ஒரு உத்தியோகத்தில் இருக்க மாட்டானுங்க, உத்தியோகம் பண்ணுற இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு வருவானுங்க, குடும்பத்தில் பிரச்சனை, உத்தியோகம் மூலிமா வருமானம் இருக்காது, வருஷத்துக்கு 4 இடத்துக்கு மாறிட்டு இருப்பாங்க, வேலை பார்க்குறேன்னு ஊரை சுற்றி வருவாங்க, ஒரு இடத்துல நல்லா இருக்க மாட்டானுங்க, வம்பு வழக்கில் மாட்டிக்கிடுவாங்க, பீதி இருக்கும். 8ஆம் இடத்துல ராகு பீதியை களைப்பட்டுருவார். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, உடம்புக்கு அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இதை தின்னா அப்படி ஆயிருமோ, அதை தின்னா அப்படி ஆயிருமோன்னு பயந்து வாழ்க்கை நடத்துவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க, சோம்பேறி ஆயிடுவாங்க. அடுத்து 9ஆம் இடத்துல பரவாயில்ல, ஜாதகனை வாழ வைப்பார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால ஜாதகனை வாழ வச்சுருவார், தகப்பனை கெடுத்துருவார், தகப்பனுக்கு இவனுக்கும் ஆகாது, சில பேருக்கு தகப்பனே இல்லாமல் போயிடும், தகப்பன் வழி உறவுலாம் பெரிய கேட்டை போட்டுருவார், தகப்பன் வழி உறவு, பங்காளிகள், பாகப்பிரிவினெல்லாம் ஆகிய குடும்பமே வந்து
எங்கிட்ட ஒரு பக்கம் போயிடும். பூர்வீகத்தை விட்டு கிளப்பி விட்டுருவார். கலசரத்தை பாதிப்பார். கணவன் மனை உறவு நல்லா இருக்காது. இன்டகிரேஷன் கூட்டுத் தொழில் பங்கு சந்தையை பாதிச்சிருவார். தாய்வழி உறவை பாதிப்பார். இளைய சகோதரனை பாதிப்பார். ஸோ 9ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா ஜாதகனை காப்பாற்றுவார். குடும்ப உறவில் கணவன் மனை உறவில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்துடுவார். 10ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கலாம். சரியா? 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. தொழில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. இருப்பினும் அவர் வந்து புத்திர பாக்கியத்தை கெடுப்பார். பிள்ளைகள் விஷயத்தில் அந்த அளவு ஏற்றம் இருக்காது. பிள்ளைகள் விஷயத்தில் செலவு இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் புரிதல் இருக்காது. குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் பிரச்சனை இருக்கும். குடும்பம் வந்து ஒரு கோயிலாக இருக்காது, ஒரு குழப்பமாக இருக்கும். குடும்பத்தில் வந்து சச்சரவுகள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். தொழில் வியாபாரம் பணப்புழக்கம் அதிகமாக இருந்தாலுமே வீட்டுக்கு வந்துட்டால் 1008 பிரச்சனை ரெடியாக இருக்கும். 11ஆம் இடத்துல சூப்பர். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறவர் நல்லா இருப்பாங்க. தனலட்சுமி யோகம், பாக்கியலட்சுமி யோகம், நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. ஜாதகனை நல்லா வச்சுக்கிடுவார். அரசியல், அரசாங்கம், வெகுஜன தொடர்பு, மக்கள் பணி நல்லா இருப்பாங்க. தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பாங்க. இருப்பினும் சில பிரச்சனைகள் இருக்கும். அப்பனுக்கும் இவனுக்கு ஆகாமல் போயிடும், தகப்பனுக்கும் மகனுக்கு ஆகாமல் போயிடும். இல்லைன்னா இவனுடைய பிள்ளைக்கும் இவனுக்கு ஆகாமல் போயிடும். இவன் ஒரு நல்ல தாப்பனாகவும் இருக்க முடியாது, நல்ல குழந்தை மகனாகவும் இருக்க முடியாது. இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னா எங்கள் அப்பாக்கிட்டேயும் எனக்கு பிரச்சனை இருக்கும், நான் பெற்ற பிள்ளைகிட்டையும் என்கிட்ட பிரச்சனை இருக்கும். ஸோ நான் ஒரு நல்ல தாப்பனாகவும் இருக்க முடியாது, நல்ல ஒரு மகனாகவும் இருக்க முடியாது. இப்படி ஒரு அமைப்பை இக்கட்டான நிலையில் கொடுத்துருவார். அதுபோக உத்தியம் பார்க்க மாட்டாங்க. இவங்க தொழில் வியாபாரம் தான் பண்ணுவாங்க. தாய்மாமன் உறவு நல்லா இருக்காது. சரியா? தாய்மாமன் உறவை கெடுத்துருவார். அடுத்து 12ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. ஆனால் தனிச்சு இருந்தாருன்னா பரவாயில்ல, சேர்ந்து இருந்தாருன்னா பிரச்சனை. தொழிலை கெடுத்துருவார். தொழில் உத்தியோகம் பண்ணவே முடியாது. இவங்க 12ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. அரைகுறை வேலை தான். ஓப்பனிங் நல்லா இருக்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. சில பேரை பாருங்கள், ஒரு விஷயமா சொல்லி அந்த வேலையை சொல்லிட்டு வந்திருப்போம், நம்ம இருக்கும்போது வேலை பார்ப்பானுங்க, நம்ம அங்கிட்ட நகண்டு போய்ட்டு வச்சுக்கோங்களேன், ஆள் காணா போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் 12ஆம் இடத்துல ராகு இருப்பார். குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்காது, எனக்கும் நல்லா இருக்காது. எப்படி வேலையில் இருக்கேனோ அதே மாதிரி தான் வீட்டிலே இருப்பான். பொண்டாட்டி கவனிக்க மாட்டான். அது மாதிரி பெண்ணாக இருந்தாலும் புருஷனை கவனிக்க மாட்டான். வீட்டில் சோறு பொங்க போட்டு இப்போ வீட்டில் பிள்ளைகள்லாம் இருக்கும், புருஷன் இருப்பா, சினிமா பார்க்க போயிடுவா இந்த பொம்பளை. சரியா? இல்லைனா வேறு எங்கேயாச்சும் பக்கத்து வீட்டில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க. பெண்களும் அப்படி தான் இருக்காங்க. நான் அந்த வீடியோ பதிவில் வந்து ஆண்களுக்கு தான் சொல்கிறேன், இல்லை பெண்களுக்கு தான் சொல்கிறேன். சரியா? ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் உலகம். மேசராசியில் பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க. பெண்களாக இருந்தால் என்ன, எந்த காரியத்தை ஒழுங்கு செய்ய மாட்டாங்க. சரியா? வீட்டு பிரச்சனையே இருக்காது. பக்கத்து வீட்டில் பேசுகிறது, பக்கத்து வீட்டு அக்கா கிட்டேயோ அம்மாவோடய சேர்ந்துட்டு எங்கேனாச்சும் வெளியே போகிறது, ஊர் சுற்றுறது, வீட்டை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. 12ஆம் இடத்துல ராகு அதெல்லாம் செய்வார். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்கிறேன், நிறைய சொன்னால் ஒரு நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மேசராசிக்கு ராகு பகவானை ஒவ்வொரு லக்கண ரீதியாக எடுத்து பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். சரியா நேரில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ முடிக்கணும்ல, பேசிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப பேசினாலும் வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளுகளாம் இன்றைக்கி ஷார்ட் வீடியோ பார்த்து பழகிட்டானுங்க. 2 நிமிஷத்தில் பார்க்கணும். சினிமா நடிகைகள் எப்படி செடி குடி வளர்க்குறாங்கன்னு நிறைய வியூஸ் போகுது. சினிமா நடிகை வீடியோ பார்க்குற அளவுக்கு ஜோசிய வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஜோசியம் வந்து வாழ்க்கை, உன் பிரச்சனை, உன் விதி, உன் மதி, உன் கதி, இதுக்கு தான் பலன்னு சொல்கிறோம். சரி, அதெல்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது. சினிமா நடிகை தோட்டம் வளர்க்குறாளா, திரும்ப நடிகை நாய்க்குட்டி வளர்க்குறாளா, அந்த வீடியோலாம் நிறைய போகும். ரைட்டு, விதி வலியது, எப்படி நடக்குமோ அப்படி நடக்கும். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. காலம் வந்து காலபைரவர் கையில் இருக்குது. காலம் இதுக்கும் பதில் சொல்லும். ரைட் நேர்களே, இப்போ வந்து ராகுவை பற்றி ஓரளவு சொல்லிட்டேன். ராகுக்கு பிடிச்ச லக்கணங்கள் என்ன லக்கணங்கள் சார் அப்படின்னா, சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம். சரியா? இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரிஷப லக்கணம், துலா லக்கணம், கும்ப லக்கணம் அவங்களுக்கு அடுத்த லெவலில் பலன்களை கொடுப்பாரு. மேச லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இவங்களுக்கு அதுக்கடுத்த லெவலில் பலன்களை கொடுப்பாரு. விருச்சிக லக்கணம் சுமாரான பலன்களை கொடுப்பாரு. சிம்ம லக்கணம், கடக லக்கணம் நல்ல பலன்களை கொடுக்கவே மாட்டார். சரியா? நல்ல பலன்களை கொடுக்கவே மாட்டார். அவருக்கு பிடிக்காத லக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசையில் ஒரு பெரிய இழப்பு இருக்கும். ஒரு பெரிய இழப்பு இருக்கும். வாழ்க்கையிலேயே மீட்க முடியாத இழப்பை கொடுத்துருவார். அது எந்த இழப்பனாச்சும் இருக்கட்டும், திருப்பி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு இழப்பை கொடுப்பார். கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த 18 வருஷத்தில் ஒரு பெரிய இழப்பை கொடுத்துட்டு போயிடுவார். ரைட் நேர்களே, இப்போ வந்து தசாபுத்தியை பார்ப்போம். தசாபுத்தி எப்படி இருக்குது சார்னு அதை சொல்லிவிட்டு வீடியோவை நிறைய பண்ணுறேன். தசாபுத்திக்கு வந்து அந்தந்த வழிபாடு பண்ணணும் நீங்கள். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். ராகு திசை மொத்தம் 18 வருஷம் மத்தியம வயதில் வரும். சரியா? மேசராசிக்கு லைஃபையே செட்டில்மெண்ட் ஆகிற காலகட்டத்தில் நடக்கும். இப்போ ராகு திசையில் ஒவ்வொரு புத்தியை சொல்கிறேன். ராகு திசையில் ராகு புத்தி, அதாவது தனது திசை தனது புத்தி 2 வருடம் 8 மாதம் 12 நாள் நடக்கும். ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, சுப தொடர்பில் இருக்கிறாரு, பலம் பெற்று இருக்கிறாருன்னா
இந்த காலகட்டத்தில் மனதில் நல்ல உற்சாகம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும், அரசாங்க வழியில் நல்ல ஒரு ஆதரவு இருக்கும், செய்யும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வு இருக்கும், வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராகு திசை ராகு புத்தி நடக்கும்போது நீங்கள் காளியம்மன் அல்லது துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணணும். சரியா? ஒரு தடவை காளகஸ்தி போயிட்டு வந்துடணும், இல்லைன்னா திருநாகேஸ்வரம், சங்கரங்கோயில் இது மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரணும். சரியா? ராகு திசை நடக்கும்போது சர்ப்ப வழிபாடு பண்ணணும். சர்ப்பகிரகங்கள் இருக்கிற கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். சரி, என்னென்ன திருப்பாப்புரம் கூட போயிட்டு வரலாம். திருப்பாப்புரம்னு ஒன்று இருக்குது. சரியா? டெல்டா மாவட்டத்தில் அங்கேயே போயிட்டு வரலாம். ஸோ இப்படி சர்ப்ப சந்நிதிகளுக்கு போயிட்டு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு திசை தனது புத்தியில் ராகு சரியில்லை, பலமிழந்து இருக்கிறாரு, பாபத்தொடர்பில் இருக்கிறாரு. ராகு செவ்வாய் சேரக்கூடாதுங்க. ராகு பாவத்தொடரில் இருக்கிறாருன்னா ராகு செவ்வாய், ராகு சனி பகவான், ராகு சூரியன், ராகு அமாவாசை சந்திரன் இவங்களாம் சேரக்கூடாது. சரியா? அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? உங்கள் ராசியில் இருக்கிறாருன்னு அர்த்தம். சரியா? உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு. நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருப்பீங்க? நீங்கள் பங்குனி, சித்திரை, வையாசி இந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல விதமாக இருக்காது. ராகு திசை நல்லா இருக்காது. ராசிலே ராகு இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஸோ ராகு பலமளந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஊரை விட்டு விரட்டி விட்டுருவார். சொந்த பந்தத்து கூட சண்டை இருக்கும். சரியா? வெளியூரில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், நாடு விட்டு நாடு, மாநிலம் விட்டு மாநிலம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். மனநிலை நல்லா இருக்காது. வீண் வம்பு வழக்கில் சிக்கி கெட்டப்பெயரை உண்டாக்கிடுவாங்க. சரியா? பொருள் இழப்பு இருக்கும், பங்காளி விஷயத்தில் தொல்லை இருக்கும், குடும்பத்தில் பாகப்பிரிவினை நடக்கும். ஸோ ராகு திசை ராகு புத்தி ராகு சரியில்லைன்னா இது மாதிரி பலன்களை கொடுப்பாரு. வழிபாடு சொல்லிட்டேன் நான். அடுத்து ராகு திசை குரு புத்தி, இது ஓரளவு நல்லாயிருக்கும். குரு நல்ல நிலைமையில் இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராகு திசை குரு புத்தியில் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும்னா, வேலைக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு கருப்பு உளுந்தம்பருப்பு சாதம் கொடுக்கணும். வேலைக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு கருப்பு உளுந்தம்பருப்பு சாதம் கொடுக்கணும். சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலுக்கு போய்ட்டு தட்சிணாமூர்த்தி கும்பிட்டு துர்க்கையம்மனுக்கு விளக்கு போட்டு வரணும். குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், நினைத்த காரியம் நடக்கும், எதிர்பாராத வழியில் பணம் வரும், தனதானியம், விவசாயம், தோட்டம் தொரவு நல்லபடியாக இருக்கும், சொந்த ஊர்லேயே நல்லபடியாக இருப்பாங்க, வீடு மனை வண்டி வாகனத்தோடு இருப்பாங்க, பிள்ளைகளால் பெருமை இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், அரசாங்க விஷயம் இருக்கும், கோயில் குளத்துக்கு ஆலய பணி, திருப்பணி இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சக்தி வழிபாடு நல்லாயிருக்கும், அம்மன் வழிபாடு சிறப்பை தரும். குரு கெட்டு போயிட்டார் வச்சுக்கோங்களேன், குரு பலம் இழந்துட்டார், நீசமாயிட்டார், குரு சரியில்லை அப்படின்னா பண விஷயத்தில் பிரச்சனை. குரு தனகாரகன் அல்லவா, பொருளாதார சிக்கல், பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, தகுதிக்கு மேலே கடன் வாங்கிட்டு மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கறது, பிள்ளைகளால் பிரச்சனை, பிள்ளைகளால் அவமானம், பிள்ளைகள் விஷயத்தில் தலைகுனிவு எல்லாமே இருக்கும். உத்தியோகத்திலும் கெட்ட பேர். ஸோ புத்திர பாக்கியம் தன பாக்கியம் ரெண்டையும் கெடுத்துருவார் ராகு திசை குரு புத்தியில். சரியா? பிள்ளைகளாலே பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனையும் இருக்கும். அடுத்து ராகு திசை சனி புத்தி, இது நல்லா இருக்காது. சரி, ரெண்டுமே பாவ கிரகங்கள். ராகு திசை சனி புத்தி 2 வருடம் 10 மாதம் 6 நாட்கள் நடக்கும். ராகு திசை சனி புத்தி நடக்கும்போது நீங்கள் கற்பனசாமியை வழிபாடு பண்ணணும். சரியா? இல்லைன்னா காலபைரவர் வழிபாடு பண்ணணும். கற்பனசாமியை செவ்வாய்க்கிழமை மதியம் 3 to 4:30 வழிபாடு பண்ணணும். கற்பனசாமியை சனிக்கிழமை இரவு 8 to 9 வழிபாடு பண்ணணும். ஸோ இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ராகு திசை சனி புத்தி நல்லாயிருக்கும். சனி பகவான் பலம் பெற்று சுபத்துவமாக நல்ல நிலைமையில் இருக்கிறார் வச்சுக்கோங்களேன், சொல்ல காப்பாற்றுவீங்க, நல்லபடியாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நினச்ச காரியம் முடியும், தனதானிய அபிவிருத்தி இருக்கும், விவசாயம், தோட்டம் தொரவு நல்லா இருக்கும், எதிலையும் துணிந்திருப்பீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க, ஆடை ஆபரணம் நல்லா இருப்பீங்க, உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஓரளவு நல்லா இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சனி பகவான் கெட்டு போயிட்டார். சனி பகவான் சூரியன் கூட சேர்ந்துட்டார், செவ்வாய் கூட சேர்ந்துட்டார், பாப தொடர்பில் இருக்கிறாரு. இல்லைனா சனி பகவான் ராகும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா நல்லாவே இருக்காது. சரி, சனி பகவான் ராகு சேர்ந்து கடக சிம்மத்தில் இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. சனி பகவான் பலமளந்து போயிடுவார். எதிர்பாராத விபத்துக்கள் இருக்கும், உடல் ஊனமாகும், எதனாச்சும் உடம்புல உச்சமாகும், உடல்நிலை சரி இருக்காது, சொந்த பந்தத்துக்கிட்ட பிரச்சனை இருக்கும், காரிய தடைகள் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்கும், தொழிலாளர் பிரச்சனை இருக்கும், வேலைக்காரங்களால் பிரச்சனை இருக்கும், அரசு வழியில் தொல்லை இருக்கும். சரியா? பூர்வீக சொத்துக்கள் இழக்கிற நிலை மாதிரி இருக்கும், புத்திர தோஷம் இருக்கும், வீண் வம்பு வழக்குகள், பஞ்சாயத்து, கடன் தொல்லைகள், அவமானம், அசிங்கம், தலைகுணிவு அனைத்தும் இருக்கும். சுருட்டி எடுத்துரும் ராகு திசை சனி புத்தியில். அடுத்து ராகு திசை புதன் புத்தி, இது நல்ல புத்தி. ராகு திசை புதன் புத்தி பொதுவாக நல்லாயிருக்கும். ஆனால் விருச்சிக லக்கணம் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது. விருச்சிக லக்கணம் மேச லக்கணம் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது. வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு இருக்கும், கவனமாக இருக்கணும். சரியா? ராகு திசை புதன் புத்தியில் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு நல்லாயிருக்கும். ராகு திசை புதன் புத்தி நடக்கும்போது சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், பிள்ளை பக்கம். ராகு திசை புதன் புத்தியில் பெருமாள் வழிபாடு பண்ணணும். சரியா? பெருமாள் வழிபாடு பண்ணணும். புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பச்சரி சாதம் கொடுக்கணும். ராகு திசை புதன் புத்தி 2 வருடம் 6 மாதம் 18 நாட்கள் நடக்கும். புதன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்லா படிப்பாங்க, வித்தைகள் நல்லாயிருக்கும், மேற்படிப்பு நல்லாயிருக்கும், கம்ப்யூட்டர் சிஸ்டர் ரிலேட்டடாக சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும், ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக இருப்பாங்க, திரைப்படம், இயலிசை, நாடகம், ஆடல் பாடல் நல்லபடியாக இருக்கும், பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் கட்டி நல்லபடியாக இருப்பாங்க, நல்ல விதமாக இருக்கும்.
புதன் சரியில்லை, கெட்டு போயிட்டாரு, புதன் செவ்வாய் கூட சேர்ந்துட்டாரு, புதன் வந்து கேது கூட சேர்ந்துட்டாரு, புதன் அஸ்தமனம் ஆயிட்டாரு, வக்ரம் ஆயிட்டாரு, புதன் கெட்டு போய் இருக்கிறாரு. அதுபோக ராகுக்கு சஷ்டாசமாக இருக்கிறாரு. ராகு திசையில் வந்து அந்த புத்திநாதர்கள் வந்து ராகுக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. இது சஷ்டாச அமைப்பு. அப்படிமோ இப்படி சஷ்டாச அமைப்பு இருந்தாலுமே அந்த புத்திகள் வேலை செய்யாது. ஸோ புதன் வந்து சஷ்டாச அமைப்பில் இருந்தாலுமே குலப்பெயர் கெட்டு போயிடும், குடும்ப கௌரவம் கெட்டு போயிடும். சரியா, குடும்பத்தில் ஆரோக்கியம் இருக்காது, ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அரசு வழியில் பிரச்சனை இருக்கும், வண்டி வாகனத்தில் விரயம் இருக்கும், எதிரிலால் தொல்லை இருக்கும், புத்தி ஒரு நிலையில் இருக்காது. இதை செய்வோமா அதை செய்வோமான்னு 1008 ஐடியாவில் இருப்பாங்க, ஆசிலேஷன் மைண்டில் இருப்பாங்க, நண்பர்களால் பிரச்சனை இருக்கும். சரியா, வாக்கு தவறும், வாக்கு நாணயம் இருக்காது, பொய் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து ராகு திசை கேது புத்தி நல்லா இருக்காது. பொதுவாக ரெண்டுமே சர்ப்ப கிரகங்கள், ஒன்றுக்கொண்டு தொடர்பில் தான் இருக்கும், ஒன்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் ராகு திசை கேது புத்தி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் கேது சுப தொடர்பில் இருந்தார்னா பரவாயில்ல. கேது குருவுடையோ இல்லைன்னா குரு பார்வையிலையோ சுக்கிர புத தொடர்பில் சுபத்துவமாக இருந்தார்னா கேது புத்தி ஓரளவு நல்லா இருக்கும். ராகு திசை கேது புத்தி 1 வருடம் 18 நாட்கள் நடக்கும். இந்நேரம் என்ன வழிபாடு பண்ணணும்? மேசராசிக்கு வந்து விநாயகரை கும்பிடணும். சரியா, என்ன கணபதியை கும்பிடணும்? விக்ன கணபதியை கும்பிடணும். சரியா, மேசராசிக்குன்னு உண்டான விநாயகரை கும்பிடணும். கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா சர்ப்ப விநாயகரை கும்பிடலாம். கேது நல்ல நிலைமையில் இருந்தார்னா வண்டி வாகன யோகம் இருக்கும், ஆடை ஆபரணம் சேரும், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவாங்க, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, இருப்பினும் ராகு திசையில் கேது புத்தியில் பெருசாக எதுவும் பலன்கள் இருக்காது. அந்த 1 வருடம் 18 நாட்கள் கொஞ்சம் பிரட்டி தான் எடுக்கும். ஆலய வழிபாடு அதிகப்படுத்திக்கணும், கோயில் குளத்துக்கு போயிட்டு தெய்வத்தை கிடையாக கிடக்கணும், தெய்வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும், விநாயகரை கும்பிடணும், பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வரணும். சரியா, பிள்ளையார்பட்டிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும். ராகு திசை கேது புத்தி அடைச்சுன்னா பிள்ளையார்பட்டிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. தினமும் விநாயகரை நினைக்கணும், மனப்பூர்வமாக விநாயகர் பெருமானை நினச்சோம்னா ராகு திசை கேது புத்தி நல்லாயிருக்கும். சங்கரன் கோயில் போகலாம், அங்கே சர்ப்ப விநாயகர் இருக்கிறார், அவரே வழிபாடு பண்ணலாம். கேது சரியில்லை அப்படின்னாலே கணவன் மனைவி பிரச்சனை வந்துடும், தாம்பத்தியம் நல்லா இருக்காது, கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லா இருக்காது, நெருப்பால் கண்டம் இருக்கும், ஆள் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க, வீடு மனை வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும். சரியா, கண்டம் இருக்கும். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வயதில் மூத்தவங்ககிட்ட உறவு இருக்கும். ஒரு கொஞ்சம் வயசு பையன் ஒரு வயசான பெண்ணுக்கிட்ட சல்லாபம் பண்ணிட்டு இருப்பான், விதவை பெண்கிட்ட போய் அவன் வந்து குஞ்சு குழாவிட்டு இருப்பான். அதாவது இப்படி விதவை பெண்ணுடைய சல்லாபம் கிடைக்கும், விதவை பெண்ணுடைய தொடர்பு கிடைக்கும். ஆண்களுக்கு அப்படித்தான், பெண்களுக்கு அப்படித்தான். சரியா, இது ஒரு இம்மாரல் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். சரியா, மாரலாக இருக்காது, இம்மாரலாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான அமைப்பு தான். சரியா, இதுக்கு மேலே இதை பற்றி வெளியே சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராகு திசை கேது பற்றி நடக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, அது வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடும், ஜாதகங்களை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வயதுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து ராகு திசை சுக்கிர புத்தி, இதுவும் அந்தளவு சிறப்பாக இருக்காது. சுக்கிரன் ஓரளவு நல்லா இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, இல்லைனா கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிடுவார். சுக்கிர திசை கேது புத்தி 3 வருஷம் நடக்கும். ராகு திசை சுக்கிர புத்தி 3 வருஷம் நடக்கும். ராகு திசையிலே அதிகமான புத்தி வந்து சுக்கிர புத்தி தான், 3 வருஷம் நடக்கும். அந்த 18 வருஷத்தில் 3 வருஷம் சுக்கிர புத்தி நடக்கும். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, ஸ்தான பலம் பெற்று இருக்கிறாரு, சுபத்துவமாக இருக்கிறாருன்னா ஓரளவு நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு, கணவன் மணி உறவில் இடத்தை கொடுப்பாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு, வண்டி வாகன யோகம், நிலம் மூலம் எடை சேரும், கலை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும், திரைப்படம் சின்னத்திரை இதிலெல்லாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுத்து நல்ல அமைப்பை கொடுத்துருவார். அரசு வழியில் இடத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு முறையத்தை கொடுப்பாரு. சுக்கிரன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களால் அவமானம், பெண்களால் பிரச்சனை, ஆணுக்கு பெண்ணால் பிரச்சனை, பெண்ணுக்கு ஆண்களால் பிரச்சனை, மர்ம உறுப்புகளில் பிரச்சனை, சர்க்கரை வியாதி, திருமண தடை, சரியா, வண்டி வாகனத்தில் பிரச்சனை, வீண் விரயம், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, தொட்ட காரியம் எதுவும் தொடங்காது, ஏகப்பட்ட இடியாப்பு சிக்கலை கொடுத்து கவுத்திடுவார். அது குறிப்பாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தலைவனுவை கொடுத்துருவார். வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்னு பஞ்சாயத்தை கொடுத்துருவார். அடுத்து ராகு திசை சூரிய புத்தி, சூரியன் ஒரு ஒளி கிரகம், ராகு ஒரு இருள் கிரகம். சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்லாயிருக்கும், இல்லைனா இது வந்து பிரச்சனை வந்துடும். ராகு திசை சூரிய புத்தி, ஆமாம் இதில் சொல்லலை. ராகு திசை சுக்கிர புத்திக்கு வந்து நீங்கள் துர்க்கையம்மனை தான் வழிபாடு பண்ணணும். ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு வேளையில் துர்க்கை வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அடுத்து ராகு திசை சூரிய புத்தி 10 மாதம் 24 நாள் நடக்கும். சூரியனுக்கு ராகுக்கு ஒத்து போகாது. சரியா, ராகு சூரியனும் சேர்ந்து இருந்தாங்கன்னா சூரியன் புத்தி அவுட், அப்பை விஷயத்தில் அவுட்டு, பங்காளி விஷயத்தில் அவுட்டு, பூர்வீக புண்ணியம் சொத்து பத்து அவுட்டு, அரசாங்கத்தில் அவுட்டு. அரசாங்க வேலை பார்த்தாங்கன்னா கரப்ஷன் பண்ணிடுவான், ஊழல் பண்ணிடுவான், ஊழல்வாதி ஆயிடுவான். இப்போ நிறைய பேர் பாருங்கள், அரசாங்கத்தில் வேலை பார்ப்பார், லஞ்சம் வாங்கியிருப்பார், கையும் களவும் பிடி போட்டுருவாங்க. அப்படியே அவர் பிடிச்சிட்டு போகும்போது துண்டை போட்டுட்டு வெளியே வருவார், தலையில் துணியை போட்டு வெளியே வருவார். என்ன இப்படிலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, நம்ம டிவியில் பார்க்குறோம், பேப்பராக படிக்கிறோம் பார்த்தீங்களா, அரசு அதிகாரி கைது, திடீர் கைது, கையும் களமாக பிடிப்பட்டார். இப்படிலாம் அந்த ராகு திசை சூரிய புத்தியில் தான் நடக்கும். சூரியன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அரசாங்க வேலையை பிடிச்சிருவார், அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனையை கொடுத்துருவார். சூரியன் நல்ல நிலைமை இருந்தார்னா ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, ஆற்றலை கொடுப்பாரு, நல்ல ஒரு துணிவை கொடுப்பாரு, எதிரிலால்
எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பா வழி உறவில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேக்ஸிமம் ராகு திசை சூரிய புத்தி நல்லா இருக்காது. இவங்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சிவன் கோயிலுக்கு போகணும், சிவன் கோயிலில் போய் காலபைரவர் வழிபாடு பண்ணணும். ராகு திசை சூரிய புத்தி சரியில்லைன்னா கண்ணில் பிரச்சனை இருக்கும், இருதய பிரச்சனை இருக்கும், ஹார்ட் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு ஹார்ட்டில் பைபாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ மகனுக்கு பிரச்சனை வரும். சரியா, சொந்த தொழிலில் பிரச்சனை இருக்கும், பூர்வ புண்ணிய விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், தவப்பன் வழி தொழிலில் நஷ்டம் இருக்கும். ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ ராகு திசை சூரிய புத்திங்கிறது அந்தளவு சிறப்பாக இருக்காது. பொதுவாக ராகு திசையில் 3 புத்தி தாங்க நல்லாயிருக்கும். ராகு திசை புதன் புத்தி, ராகு திசை குரு புத்தி, ராகு திசை சுக்கிர புத்தி. சரியா, அந்த 3 புத்தி தான் ஓரளவு நல்லாயிருக்கும். மற்ற புத்தி எல்லாமே போட்டு பரட்டிகிட்டே தான் இருக்கும். அதுக்கடுத்து ராகு திசை சந்திர புத்தி, இதுவும் ஒரு ஒளிக்கரகம் தான். ராகு சந்திரனும் ஒளிக்கரகம் தான். ஒரு வருஷம் 5 மாதம் 6 மாதம் நடக்கும். ராகு திசை சந்திர புத்தி நடக்கும்போது அம்மன் வழிபாடு பண்ணணும், பௌர்ணமி தோறும் அம்மனை கும்பிடணும், பெண்களுக்கு உதவி பண்ணணும், பசுமாட்டுக்கு திங்கக்கிழமை தோறும் உளுந்த பருப்பு சாதம் கொடுக்கணும். சந்திரன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா பரவாயில்ல, மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பாங்க, திருமண பாக்கியம் இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். சரியா, வெளிநாடு போவாங்க, வெளிநாட்டு தொடர்பு நல்லா இருக்கும். சரியா, தாய் வழியில் ஒரு ஆதரவு இருக்கும், தாய் வழி உறவு, தாய்மாமன் உறவு எல்லாமே நல்லாயிருக்கும். சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மெண்டல் ஆயிடுவாங்க. ராகுதிசை சந்திர புத்தியில் மெண்டல்னால் என்ன, சித்தப்பரமை ஆயிரும், மனம் ஒரு நிலையில் இருக்காது, மனதாலும் உடலாலும் கோயின்சைட் ஆக முடியாது, ரொம்ப சித்தப்பரமை ஆகி ஒரு மாதிரியாக போயிடுவாங்க. தண்ணியால் கண்டம் இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும், எதிலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாது. சரியா, தாய்க்கு கண்டம் இருக்கும், தாய் வீடு உறவுல பிரச்சனை இருக்கும், எந்த ஒரு காரியமும் நல்லா இருக்காது, டென்ஷன் படபடன்னு இருப்பாங்க. சரியா, என்னமோ சொல்லுவாங்களே ப்ரெஷர் பாண்டின்னு சொன்ன மாதிரி இவங்களை ப்ரெஷர் வந்துடும். சரியா, ப்ரெஷர் பாண்டி, டென்ஷன் பாண்டிம்பாங்க. டென்ஷன் பாண்டினா என்ன, அந்த எப்போ பார்த்தாலும் டென்ஷன்லேயே இருப்பாங்க, கையை காலை உதறிகிட்டே இருப்பாங்க. சரியா, சொடக்கு போட்டுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. எதுக்குன்னா அந்த சந்திரன் மனோகாரகன், மனதை ஒரு நிலையில் இருக்க விட மாட்டார், பதட்டம் டென்ஷன்லேயே இருப்பாங்க. அடுத்து ராகு திசை செவ்வாய் புத்தி, இதுவும் நல்லா இருக்காது. ராகுக்கு செவ்வாய்க்கு ஒத்து போகாது. ராகு செவ்வாய் சேர்ந்து இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. ஜனன ஜாதகத்திலலாம் செவ்வாய் பார்வைக்கு ராகு வந்தாலும் முடிஞ்சு போச்சு. செவ்வாய் ஒரு இடத்துல இருந்து 7, 8, 4ஆம் பார்வையில் ராகு பார்த்தாலும் ராகு திசை செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது. இது 1 வருடம் 18 நாட்கள் நடக்கும். ராகு திசை செவ்வாய் புத்தி நடக்கும்போது முருகப்பெருமானை கும்பிடணும், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிடணும், கந்திசை கோஷம் படிக்கணும். சரியா, சிவன் கோயிலுக்கு போகணும், சிவன் கோயிலில் போயிட்டு சிவன் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானை கும்பிடுறது சிறப்பு தான். செவ்வாய் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாலும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், கட்டடம் கலை எல்லாம் நல்லாயிருக்கும், அரசாங்க வேலைகள் நல்லாயிருக்கும், வம்பு வழக்கு பிரச்சனைகள் சரியாக இருக்கும். சரியா, வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும், சகோதரர்களால் அனுகூலம் இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். சரியா, குடும்பம் உத்தியோகம் தொழில் ஓரளவு நல்லபடியாக கொண்டு போவார். ரியல் எஸ்டேட் யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், கட்டட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் செவ்வாய் சரியில் வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் போட்டு பரட்டி எடுத்துருவார். சரியா, செவ்வாய் பலம் மறந்துட்டார், நீசமாயிட்டார், கெட்டு போயிட்டார் வச்சுக்கோங்களேன், உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், தலைவலி, ஜுரம், வயிற்றுப்போக்கு இருக்கும், பெண்களுக்கு கற்பப்பை கோளாறு இருக்கும். சரியா, வீடு மனை வண்டி வாகனத்தை விற்கிற மாதிரி இருக்கும், பங்காளி விஷயத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பி சண்டை, சொத்து பத்துக்கு அண்ணன் தம்பி சண்டை போட்டு கோர்ட்டு கேஸுக்கு போயிடுவாங்க. ஒரு தாய் பிள்ளைகளை தான் இருப்பாங்க, அண்ணன் சண்டை போட்டு ரசவாதமாக ஆயிரும், அந்த அளவெல்லாம் செய்ய வச்சுருவார் ராகு திசை செவ்வாய் புத்தியில். ஓகே நேயர்களே, நானும் ஒரு 38 நிமிஷம் பேசிட்டேன், கம்மியாக தான் பேசியிருக்கிறேன், இன்னும் நிறைய பேசலாம். ரொம்ப பேசுகிறோம்னா நம்ம வீடியோ பார்க்க மாட்டாங்க. சரியா, எல்லாம் ஷார்ட் வீடியோ பார்த்து பழகிட்டாங்க, ஷார்ட் வீடியோ தான் போடணும், சின்ன விஷயமாக போட்டோம்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஆகிப்போச்சு, உலகமே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரியா, கேளிக்கையே ஆகிப்போச்சு, எல்லாமே விளையாட்டுன்னு போயிட்டுருக்குது. அது போய் இப்போ ஐபிஎல் நடக்குதா யாரும் பார்க்குறதே கிடையாது. இவன் ஏதோ சொல்லிட்டு இருப்பான், இவனுக்கு தெரிஞ்சோ சொல்லுவான், ராகும்பான் சுக்குரம்பான் அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. போகிறவங்க போட்டோம், கேட்குறவங்க கேளுங்க, கேட்டவர்களுக்கு நன்றி. சரியா, கேட்டவரெல்லாம் வாழலாம். இந்த வீடியோ கேட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் கேட்டவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி. ஓகே நேயர்களே, வழிபாடை சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். எது சந்தேகம் இருந்துச்சு, ரொம்ப சங்கடமாக இருக்குது சார்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அதுக்குண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்துட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். சரியா, ஏன்னா ராகு திசை மேசராசிக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும், வாழ்க்கையை செட்டில்மெண்ட் பண்ணுற வயதில் வரும், கவனமாக பார்த்துக்கோங்க. வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மேசராசி நேயர்களுக்கு, அசுபதி பரணி கார்த்திகை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலியோடு நீடோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. அதுபோல் தினமும் ஒரு வீடியோ போடுறேன் நான், 27 நட்சத்திரத்துக்கும் 12 ராசிக்கும் தின பலன்கள் போடுறேன். அதில் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும், ராசிக்கு எப்படி இருக்கும், யோக பலன்கள், லக்கிய பலன்கள், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட கலர்லாம் சொல்கிறேன். அது தினமும் 5 மணிக்கு வீடியோ வந்துடும். சரியா, தெய்வம் தந்த ராசிகள், தெய்வ அனுக்கிரம் பெற்ற ராசிகள் அப்படின்னு ஒரு தலைப்பில் போடுவேன், அதையும் பாருங்கள். அதில் அன்றாட பலன்கள் வரும். சரியா, 3 நட்சத்திரத்துக்கும் வரும், ராசிக்கு வரும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நன்றி.